சுவாமி கபந்தனுக்கு சொர்க்கதானம் பண்ணினாள். அவன் திவ்ய ரூபத்தோட விமானத்துல இருந்து சபரின்னு ஒரு புண்ணியசாலினி இருக்காள் ராமா, அவளை போய் பார்த்துவிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும், தாரக நாமாவை ஜபம் பண்றாள் 13 வருஷ காலமானு சொன்னாள். சுக்ரீவோ நாம தர்மாத்மா, சுக்ரீவன் ஒரு தர்மாத்மா வாலியினால வஞ்சிக்கப்பட்டிருக்கான், அவனை சக்கியம் பண்ணிங்கோ க்ஷேமம் உண்டாகும்னு சொர்க்கம் போகும் கபந்தன் சொன்ன சப்தத்தை கேட்டு சுவாமி பரமானந்த பரிதாளாய் லட்சுமணனோட ஆனந்த சாகரத்துல மூழ்கின மகாபுண்ணிய சரித்திரம் இன்றைய தினம். நாளை தினம் சபரி வைகுண்ட மோட்சம், வைகுண்டம் போகும் சரித்திரம், சுக்ரீவ சக்கியம், வாலிராம சம்வாதம், சுக்ரீவ ராஜ்யாபிஷேகம், ராஜ்ய லாபங்கள்லாம் கிடைக்குமாம், நஷ்ட திரவியங்கள்லாம் கிடைக்குமா, அப்படிப்பட்ட புண்ணியமான சரித்திரம் நாளை தினம். நாளன்னி தினம் சுந்தரகாண்டம், அங்குலீக பிரதானம் முதலிய சரித்திரம். நாளைக்கு ஏகாதசி, மகா புண்ணியகாலம், நாராயணீயத்துல பல ஸ்தோத்திரம் நாளைக்கும் சொல்ல போறேன். அவசியம் எல்லாரும் சிரவணம் பண்ணி நாளன்னி தினம் சனிக்கிழமை அன்னைக்கு சுந்தரகாண்டம், ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் காலையிலேயே ஜப ஹோமங்கள்லாம் இங்க விஜயவத்தா நடந்து புரோட்சணங்கள் ஆகி பட்டாபிஷேகமும் 11 மணிக்குள்ள ஆயிட போறது. இங்கே எல்லாரும் இங்க வந்து ஸ்ரீ ராமபிரசாதத்தை அடையணும்னு கேட்டுக்கிறேன்.